முக்கிய செய்திகள். சமத்துவ சமுதாயம் தழைக்க அனைவரும் உறுதியேற்போம். ரம்ஜான் வாழ்த்து செய்தியில் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். மூன்று பேரின் தூக்கு தண்டனைக்கு 8 வார காலம் தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள். நினைவு இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் மலர் அஞ்சலி. அரசு கேபிள் டிவியில் 70 ரூபாய் மாத கட்டணத்தில் 90 சேனல்கள். செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் இணைப்பு பெறலாம். வணக்கம். விரிவான செய்திகள். ரமலான் நன்னாளில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் கிடைக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரத்துவம் சீர்குலைக்கப்படாமல் இருப்பதற்காகவே நபிகள் நாயகம் நோன்பு இருக்கும் கடமையை இஸ்லாமியர்களுக்கு எடுத்துரைத்ததாகவும், நபிகள் கூறிய கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்களை வருத்திக் கொண்டு நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமது இதயமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இறைவன் தெரிவித்த குர்ஆன் மார்க்கத்தின்படி வசதி படைத்தவர்கள் தாங்களாக முன்வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் சமவாழ்வு சமுதாயம் மட்டுமல்லாமல் மனிதாபிமானமும் தழைக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்பதை குறிக்கோளாக கொண்டு சொல்லில் மட்டுமல்லாது செயலிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடைபிடித்து வருவதாகவும், தேமுதிகவின் கொள்கை இஸ்லாம் மார்க்கத்தை ஒன்றிணைத்து இருப்பது பெருமைக்குரியதாகும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். ரமலான் நோன்பு முடிக்கும் இந்த நன்னாளில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் செய்யுமாறு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தமது ரம்ஜான் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் 9ஆம் தேதி அவர்களை தூக்கிலிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் வேலூர் மத்திய சிறையில் நடைபெற்று வரும் நிலையில் தங்களது தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி 3 பேரின் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் ஆஜராவதற்காக பிரபல மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி டெல்லியிலிருந்து இன்று சென்னை வந்தார். Main contention is that you have kept a person in a state of mental torture for 11 years. That punishment is unconstitutional. Okay. Therefore, you should make some reward. You should make compensation. Compensation is to take away the death penalty. தூக்கு தண்டனைக்கு தடை விதிக்க கோரும் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் நாகப்பன், சத்ய நாராயணன் ஆகியோர் இந்த மனுவை விசாரித்து 3 பேரையும் தூக்கில் போடுவதற்கு இடைக்கால தடை விதித்தனர். இவர்கள் 3 பேரையும் தூக்கில் போடுவதற்கு 8 வாரத்திற்கு நீதிபதிகள் தடை விதித்தனர். தூக்கில் போட தடை விதிக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவிற்கு தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஒரு கைதியை அவரது அறையில் இருந்து தூக்கு மேடைக்கு அழைத்து சென்று தூக்கிலிட 30 வினாடிகள் கூட ஆகாது. இவர்கள் 11 ஆண்டுகளாக காத்திருந்துள்ளனர். எனவே விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று வாதிட்டார். இவ்விசாரணையின் முடிவில் 3 வரையும் தூக்கிலிட 8 வார காலம் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை கேட்டு அவர்களின் உறவினர்கள் மற்றும் மரண தண்டனைக்காக எதிர்த்து போராடியவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தனர். கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் சிறுமலர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேருக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர்.
ஆனால் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் நிராகரித்த பிறகு அதை தடுக்கும் அதிகாரம் மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் தமக்கு இல்லை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் நேற்று அறிவித்தார். இந்நிலையில் இப்பிரச்சனையில் ஒரு புதிய திருப்பமாக 3 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவு தமிழக மக்களை மிக வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாலும் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் அரசியல் கட்சிகளின் கருத்திற்கும் மதிப்பளித்து இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பாராட்டு தெரிவித்தனர். அவையில் பேசிய தேமுதிக அவைத் தலைவரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் கருணை அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை தேமுதிக வரவேற்பதாகவும் பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். கருணை மனு நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்த்து போராடாமல் சில அரசியல் கட்சிகள் மாநில அரசு மீது பழி போடும் விதத்தில் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நாகரிக சமுதாயத்தில் மரண தண்டனை கூடாது என்று உருக்கமான கடிதம் எழுதும் திமுக தலைவர் கருணாநிதி 3 பேரின் கருணை மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது அவரது நாகரிக சமுதாயம் எங்கே சென்றது என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். தமிழின அடிப்படையிலே மட்டுமல்ல, மனிதாபிமான முறையிலே நிறைவேற்றப்பட்ட மகத்தான ஒரு தீர்மானம் என்பதால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். உண்மையிலேயே தமிழ் உணர்வாளர்கள், மனித பற்றாளர்கள் அத்தகைய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிற பொழுது அதை நம்மால் உணர முடிகிறது. கருணை காட்ட வேண்டும் என்று கோரி போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். யார் கருணை காட்ட வேண்டும், யார் கருணை காட்ட வேண்டும் என்று மனு போடப்பட்டதோ அந்த மனுவை நிராகரித்தவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் என்றால் மத்திய அரசு. ஆகவே கருணை மனுவை நிராகரித்தவர்களை எதிர்த்து போராடுவதை விட கருணை மனுவை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லுகின்ற நம்மை எதிர்த்து போராடுகிறார்களே, இது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் 10ஆம் ஆண்டின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மூப்பனார் நினைவிடத்தில் தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பார்த்தசாரதி, மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் அங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள மூப்பனாரின் புகைப்படங்களை கேப்டன் விஜயகாந்த் பார்வையிட்டார். இதேபோல் ஜி.கே. மூப்பனாரின் புதல்வரும் மத்திய அமைச்சருமான ஜி.கே. வாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.வி. தங்கபாலு, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ், இ.வி.கே.எஸ். இளங்கோவன், திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் மூப்பனாரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் ஒளிபரப்பு சேவையை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வாசித்தார். இதில் செப்டம்பர் 2ஆம் தேதியான வருகிற வெள்ளிக்கிழமை முதல் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் ஒளிபரப்பு சேவை தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் சேர்ந்துள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலம் தொலைக்காட்சி சேவையை பெறும் சந்தாதாரர்களிடமிருந்து ₹70 மாத சந்தாவாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலம் வசூலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். கட்டண சேனல்கள் உள்பட மொத்தம் 90 சேனல்களின் ஒளிபரப்பை மாதம் ₹70 கட்டணத்தில் வழங்கப்படும் என்றும், இந்த ஒளிபரப்பை வழங்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களிடம் இருந்து ஒரு இணைப்பிற்கு ₹20 வசூலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் இந்த சேவையின் மூலம் பொதுமக்களுக்கு மாதம் ₹70 முதல் ₹100 வரை சேமிப்பு ஏற்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார்.
இதனிடையே மாநகராட்சி மேயர்களையும் நகராட்சி தலைவர்களும் மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தி கூடுதல் ஆணையர் ரவீந்திராவிடம் கணக்கில் காட்டப்படாத 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கைப்பற்றினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆயக்கர் பவனில் வருமான வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை இந்த அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். அப்போது வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் ரவீந்திராவிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து அதிகாரி ரவீந்திராவின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் 1 கோடி ரூபாய் பணமும் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அலுவலகம் மற்றும் வீட்டை தொடர்ந்து ரவீந்திராவின் வங்கி கணக்குகளையும் சோதனையிட இருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரித்துறை நடத்தும் அதிரடி சோதனைகள் பற்றிய தகவல்களை முன்கூட்டியே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவித்து அவர்களது சொத்து கணக்கை குறைத்து காட்டி கூடுதல் ஆணையர் ரவீந்திரா லஞ்சப்பணம் பெற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கூடுதல் ஆணையர் ரவீந்திராவிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழு இன்று காலை 8 மணி முதல் அவரது அலுவலகம் மற்றும் வீடில் மாறி மாறி சோதனைகள் மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆந்திர முன்னாள் முதல்வர் ரோசையா நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ரோசையா தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய ஆளுநராக ரோசையா நாளை புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MY இக்பால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.